வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா குருமா குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம தாளிக்க வேண்டியது வதக்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம். அப்படியே ஸ்ட்ரெயிட்டா பாருங்க. கடுகு சோம்பு தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு 2 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ அதையும் சேர்க்கலாம். நாம கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இஞ்சி பூண்டு வந்து நசுக்கி வச்சிருக்கேன், அது ஒரு ஸ்பூன். இஞ்சி பூண்டு வந்து பச்சை வாசனை போக வதங்கணும். ஸோ அது வதங்கட்டும். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயிட்டு நான் ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ்ல, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே வந்து மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் வந்து உப்பு, தேவையான உப்பு இப்பவே சேர்த்துடலாம். நம்ம தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கட்டும். அதை வதங்கிறதுக்குள்ள வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரே ஒரு 4 முந்திரி பருப்பு எடுத்து வச்சிருக்கேன், ஒரு 1/2 டீஸ்பூன் கசகசா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து தேங்காய் இப்போ சேர்த்து அரைச்சி எடுத்துட்டு வந்துடும். தேங்காய், கசகசா, முந்திரி பருப்பு அரைச்சாச்சு. தக்காளி நல்லா வதங்கிடுது. காரத்துக்கு ஏற்கனவே பச்சை மிளகா போட்டிருக்கோம், கொஞ்சம் வந்து வரமிளகா பொடி சேர்க்க போகிறோம். இது கூடவே வந்து நம்மளுடைய தனியா பொடி, ஸ்பெஷல் தனியா பொடி மசாலா சேர்க்க போகிறோம். அதோட லிங்க் அரைச்சி வச்சுக்கலன்னா அதோட லிங்க் நான் தரேன். கண்டிப்பாக அரைச்சி வச்சிருந்தீங்கன்னா எந்த குருமா பண்ணாலும் நீங்கள் தாளிக்கணுங்கிற அவசியமே கிடையாது. டக்கு டக்குன்னு போட்டு பண்ணிடலாம். ரைஸ்லையும் போட்டு நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக வந்து வரமிளகா பொடி சேர்க்குறேன். இது கூடவே வந்து இந்த ஸ்பெஷல் தனியா பொடி கரெக்டாக ஒரு 1.25 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது ஒரே நிமிஷம் வதங்கட்டும். வெங்காயம், தனியா மசாலா பொடியும் அப்புறம் வரமிளகா பொடியும் போட்டிருந்தோம், நல்லா வதங்கிட்டு இப்போ வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். தேங்காய், முந்திரி, கசகசா அரைச்சதை சேர்த்துருக்கோம். கூடவே வந்து தேவையான தண்ணி விட்டுருவோம். மிக்சி ஜார் அலம்பி அந்த தண்ணி விட்டுருவோம். இப்போ நல்லா சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போதும். அவ்வளோதான். மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருவோம். அவ்வளோதான், நம்முடைய குருமா குழம்பு ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, இந்த குருமா குழம்பு வந்து சாதத்தில், நல்ல சுட சாதத்தில் நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு நல்ல ஒரு காரக்கறியோ இல்லை அப்பளாமோ சிப்ஸ் தொட்டு சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி தோசை, நல்ல கனமாக தோசை பார்த்துட்டு அதுக்கு தொட்டுக்கலாம். சாஃப்ட் இட்லி, அப்புறம் சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குருமா ரொம்ப சிம்பிள் தான். வெறும் தக்காளியை வச்சு நம்ம வந்து குருமா குழம்பு பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி தாளிக்கும் போது நீங்கள் பட்டை, கிராம்பு அதெல்லாம் தாளிக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த ஸ்பெஷல் தனியா பொடி மசால், அதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு ஒரு ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ நீங்கள் போட்டு உங்களுக்கு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டு டக்குன்னு பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.